வணக்கம். பிரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. அரசியல் கட்சியினர் வாக்குகளுக்கு பணம் அல்லது இலவச பொருட்களை வாக்காளர்களுக்கு விநியோகிப்பது குறித்து தெரிய வந்தால் வருமான வரித்துறைக்கு புகார் தெரிவிக்கலாம் என அத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே புதிய வாராந்திர ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கிடம் சென்னையில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணையின் ஒரு கட்டமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு ஜாபர் சாதிக்கை அழைத்து சென்று விசாரணை நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கும் வகையில் தனது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநர் பதவியை தமிழிசை ராஜினாமா செய்துள்ளார். இவர் புதுவை தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்கலாம் என தகவல்கள் வெளியாகி அதிமுக பாமக கூட்டணி பெரும்பாலும் இன்று அல்லது நாளை உறுதியாகும் என்கின்றனர். 7 லோக்சபா தொகுதி கொடுக்க உறுதியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதேபோல் ஒரு ராஜ்யசபா தொகுதி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒத்துழைப்பு இல்லாததால் திண்டுக்கல் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ள சு. வெங்கடேசன் தேர்தல் பணிகளை சுறுசுறுப்பாக தொடங்கியுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காத பட்சத்தில் அக்கட்சி தேர்தல் ஆணையத்திடம் ஆட்டோ சின்னத்தை வழங்க கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள அல்வேரியா என்ற தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.